காஞ்சிபுரம் பட்டு, மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, பழனி பஞ்சாமிர்தம், அந்த வரிசையில நம்ம ஆயக்குடினா கொய்யாப்பழம் தான். தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கொய்யாப்பழம் வளைஞ்சா கூட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற நம்ம ஆயக்குடி கொய்யாப்பழத்தோட சுவையே தனிதாங்க. அதனாலதான் தமிழக அரசே ஆயக்குடி கொய்யாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இத பத்தி ஆயக்குடியில கொய்யாப்பழம் சாகுபடி செய்யற விவசாயிகள் என்ன சொல்றாங்க? ஆயக்குடி கொய்யானா இந்த ஏரியா மக்களுக்கு தெரியுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆயக்குடி கொய்யா தான் ஃபேமஸ்ங்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா சந்தோஷமா நல்லா விற்கும் தான். ஆனா எக்ஸ்போர்ட்டுக்கு அலோட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு விலை கம்மியா கிடைக்காம எக்ஸ்போர்ட்டுக்கு போகும்போது டிமாண்ட் அதிகமாகும் போது எங்களுக்கு விலை ஜாஸ்தியா தான் மாறும். அதனால எங்களுக்கு வாங்கி சாப்பிடுற மக்களுக்கு எல்லாம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. விலைதான் ஏறும், பொருள் கிடைக்காம எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். மக்கள் விரும்பி வாங்குவாங்க. நல்ல பொருளா இருக்கு. ஆய்கறி கொய்யா ஏற்கனவே நல்லா இனிப்பா இருக்கு.